முடிச்சு காலேஜ் போகிறது மாதிரி இருக்காங்க. இப்போ காலேஜ் முடிச்சு ஜாப் அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த லைஃப் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னதான் இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ என்கிட்ட தான் கொஸ்டின் கேட்பாங்க, நான் தான் ஆன்சர் சொல்லணும். நான் இதில் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது, தான் எனக்கு ஃபஸ்ட் டைம், சரியா? அண்ட் என்னோட பெரிய ஞானம் உள்ளவங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் இங்கே சர்ச்லேயே இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. நான் இப்போ சொல்ல போகிறது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஞானத்துலேருந்து நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே, எல்லா மனுஷனுக்குமே காமனாக இருக்கிற ஒரு கொஸ்டின் இல்லை, நிறைய பேருக்கு இருக்குல்ல. எஸ்பெஷலி இந்த 12th முடிச்சோடனே அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கணும், அடுத்து என்ன ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிறது ஒரு வெரி காமனான கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய பிரச்சனைனா, அட்லீஸ்ட் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் என்ன அடுத்து படிக்க போறீங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க? டாக்டர் இல்லைன்னா இன்ஜினியர். இந்த மொத்தம் 2 தான் இருக்கும். உனக்கு மேக்ஸ் வருதோ இல்லையோ நீ இன்ஜினியருக்கு போயிடணும், உனக்கு மெடிசின் தெரியுமோ தெரியாதோ நீ டாக்டர் படிக்க போயிடணும். இது 2 தான் நம்ம ஊர்ல மோஸ்ட்லி காமனா இருந்துட்டு இருந்து. ஆனா நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேலையெல்லாம் செஞ்சு நிறைய இடத்துக்கு போய் கொஞ்சம் நிறைய பேரை பார்த்துட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு, எஸ்பெஷலி ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு, ஆண்டவர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்னமா மாறணும்னு ஒரு பிளான் வச்சிருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாருக்குமே உண்டு. நீங்க எந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, உங்க பேக்ரவுண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு. அது ஃபுல்லாவே அவருக்கு தெரியும். அதனால நீ எந்த வயசுல இருந்தாலும் சரி, நீ எந்த வயசுல இருந்தாலும் சரி, எந்த டிசிஷன் எப்போ எடுக்க போறியோ பரவாயில்ல, ஆனா நீ சின்னதுல இருந்தே ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிரு. நான் என்னவா மாறணும், அந்த பாத்துல என்ன கொண்டு போங்க. நான் எதுவா செய்யணும், நான் என்ன வேலையில போகணும், இல்ல நான் என்ன மாதிரி மாறணும், அதை அந்த பாத்துல என்ன கொண்டு போங்க, அது மட்டும் நடக்கட்டும்னு நீ சொல்லிடணும். நமக்கு என்ன பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வேலைகள்ல நாம எப்படி கெரியர் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்த காலேஜ் சூஸ் பண்றதே எப்படி இருக்கும்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போறாங்க, நானும் அங்க போயிடுறேன். அல்லனா என்ன இருக்கும்னா, யாராவது சொல்ற சும்மா கதை, இல்ல இதை எடுத்து அங்க போயிடலாம், ஃபாரின் போயிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு யாராவது சொல்றதை கேட்டுட்டு நமக்கு அது வருதோ இல்லையோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல போய் சேர்ந்து அப்படி பண்ணிடுவோம். ஆனா உண்மையா சொல்றேன், ரியாலிட்டியில ஏதோ இன்ஜினியரிங் சேர்ந்த உடனே, ஒருத்தங்க சொன்ன கோர்ஸ் சேர்ந்த உடனே யாருக்கும் வேலையும் கிடைச்சிடாது, லைஃபும் செட்டில் ஆயிடாது. உலகத்துல பயங்கர காம்படிஷன். ஒரு ஜாபுக்காக 1000 பேர் போட்டி போடுவாங்க. அதனால நான் பேசிக்கா என்ன சொல்லுவேன்னா, உனக்கே என்ன மாதிரி சப்ஜெக்ட் வரும், எது உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு. எல்லாருக்கும் மேக்ஸ் வராது, எல்லாருக்கும் சயின்ஸ் வராது, எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் புரியாது. அப்போ உனக்கு என்ன வருமோ, உனக்கு என்ன சப்ஜெக்ட் கொஞ்சம் உனக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கோ, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா ஃபீல்டுலையுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீ அதில் எக்ஸல் ஆனேன்னா உனக்கு கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுக்கிறாங்க, எங்க அம்மா அதை சொன்னாங்க, தெரியாம சொல்றதை கேட்டுட்டு நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. ஆனா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன முக்கியமான காரியம் என்ன இருக்கணும்னா, ஆண்டவரே நான் என்ன எடுக்கணும், நான் என்ன பண்ணணும். நீ அது வரைக்கும் ஆண்டவருடைய சத்தம் கேட்டது கிடையாதா? ஆண்டவர்கிட்ட சும்மா பிரேயர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கியா? பரவாயில்ல, இப்பத்துல இருந்து தொடங்கு. ஆண்டவர் உனக்கு அழகா நடத்தும். நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க, எனக்கு 2 ஆப்ஷன் தந்தா சூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லுவேன். நான் சின்னதுல இருந்தே அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். என்னோட லைஃப்ல எல்லாத்துலயுமே ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் தருவாரு, நான் அதை எடுத்துப்பேன். ஏன்னா அதுதான் இருக்கும் எனக்கு. அதனால நீயே அப்படியே கேளு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆப்ஷன் தாங்க. அது நான் ஜஸ்ட் என்னோட லைஃப்ல இருந்து சொல்றேன். உனக்கு சூஸ் பண்ண தெரியல, 2 இருக்கு, எது பெஸ்டா இருக்கும், உடனே என்ன பண்ணுவோம், உடனே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்போம், இல்ல தெரிஞ்சு யார்ட்டையாவது கேட்போம். ஆனா நாங்க படிக்கிற காலத்துல இருந்ததை விட இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரு ஃபீல்டு எடுக்கணும்னா, ஒரு இது படிக்கணும்னா, சும்மா எனக்கு ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்லி அதை போய் படிச்சிடவும் கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும். நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது மார்க்கெட்டபிளா இருக்குமா, நான் படிச்ச காரியத்தை வச்சு என்னோட டிகிரி வச்சு வேலை கொஞ்சம் ஈஸியா கிடைக்குமா, இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கொஞ்சம் 1-2 பேருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னா அது எவ்வளவு நீ படிச்சிருந்தாலும் உனக்கு அது பிரயோஜனமா இருக்காது. அதனால யோசிக்கணும், இதுக்கு எங்கேயாவது வேலை இருக்குமா. இப்போ நமக்கு நிறைய ஒரு பெரிய சர்ச்சில் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. நீயும் இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும், கூகுள்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். சும்மா ஏதோ பார்த்துட்டு ஏதோ வாசித்து உன் டைமை வேஸ்ட் பண்றதுக்கு நீ இந்த மாதிரி உன் கரியர் ஓரியன்டா கொஞ்சம் ரீட் பண்ணு, உனக்கே புரியும். எல்லா லாங்குவேஜ்லயுமே அவைலபிளா இருக்கு. நீ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி, கொஞ்சம் சர்ச் பண்ணி, நீயே பார்த்து நீயே உன்னை அப்டேட் பண்ணிக்கலாம். முன்னாடி மாதிரி ஏதோ கண்மூடித்தனமா ஏதோ ஒரு டிகிரி எடுத்துட்டு போறதுக்கு நீ இப்பவும் அப்படிதான் பண்ற அப்படின்னா நம்ம நிறைய வேஸ்ட் பண்றோம்னு அர்த்தம்.
அதனால ஒவ்வொரு 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 ஸ்டேஜ் வரும்போது, நீ அந்த ஸ்டேஜ் வரும்போது லாஸ்ட் மினிட்ல ஓடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ்ல வந்து அடுத்து நான் சேஞ்ச் பண்ணணுமே அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஏர்லியாவே நீ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பி, கொஞ்சம் யோசிக்க ஆரம்பி. ஆண்டவர்கிட்ட கேளு, எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர்கிட்ட கேளு. உனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும், ஆண்டவர் என்னை பத்தி ஒரு பிளான் உங்களுக்கு கிளியரா இருக்கு, அடுத்த ஸ்டெப் நான் எங்க போகணும்னு உங்களுக்கு கிளியரா இருக்கு, அதை எனக்கு சொல்லித்தாங்க, அந்த வழியில நடத்துங்கன்னு சொல்லு, ஆண்டவர் கண்டிப்பா கொண்டு போவார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆனால் இப்போ நான் வந்து என்னோட எஜுகேஷன் முடிச்சுட்டு நான் சென்னை போனேன். நான் வந்து படித்து வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில் டவுனில் வளர்ந்தேன். ஸோ நான் இப்போ நான் சென்னை போகும்போது என்னாச்சு அப்படின்னா, அங்கே உள்ள ஸ்கில் செட், அந்த என்னோட கம்யூனிகேஷன் பார்க்கும்போது நான் ரொம்ப லேக்காக இருந்தேன். ஸோ இதனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. என்னால் எல்லாத்துக்கும் மட்டும் காம்படேட் பண்ண முடியாது. ஸோ நான் அழகாக இல்லை, என் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் நல்லா இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நான் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன நானே அப்படி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படி பின் வாங்கி ஆண்டோட திட்டம் இருக்கும் தெரியும், பட் அதில் போகிறதுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதனால் நான் கரெக்டாக ஆண்டோட பாதையில் போக முடியாமல் இருந்துச்சுன்னு. ஸோ இதை மாதிரி இருக்க பசங்களுக்கு உங்களோட அட்வைஸ்? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம ஊர்லேருந்து சென்னைக்கு போனாலும் நம்ம ஊர்லேருந்து சிட்டிக்கு போனாலும் மட்டும் வர்றது கிடையாது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் எல்லா மனுஷனுக்கும் அந்தந்த லெவலுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வெள்ளையா இல்லைன்னு இருக்கும், வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி இல்லையான்னு இருக்கும், இல்லை ட்ரெஸ் ஒழுங்கா அந்த ஸ்டைல் பண்ண தெரியலையா அப்படி தோணும், இங்கிலீஷ் பேச வரலையா அப்படி தெரியும். என்ன வேணுமோ என்ன சூழ்நிலையில வேணாலும் மனுஷனுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அது வரதான் செய்யும். ஆனா ஆண்டவருக்கு பிள்ளைங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கவே கூடாது. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு அடிமைத்தனம், அது ஒரு ஸ்லேவரி, அது ஒரு பயம், அது ஒரு ரியாலிட்டி கிடையாது, அது ஒரு நிஜம் கிடையாது. நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தோம். நான் தமிழ் மீடியத்தில் படித்து அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்கூலில் 11th 12th போகும்போது இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் காலேஜ் போகும்போது இங்கிலீஷ் மீடியம். எனக்கு 11th போகும்போது இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது. ஆனால் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியத்தில், இங்கிலீஷ் மீடியத்தில் போனால் எனக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் காலேஜ் முடித்தேன், எனக்கு ஒரு எம்என்சியில் வேலை கிடைச்சது. நான் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போயிட்டேன். கோயம்புத்தூர்ல நான் அப்ப கூட நான் யோசிக்கிறேன், எனக்கு பரவாயில்ல, ஏன்னா எங்க ஸ்கூல்ல இந்த கண் இல்லாத இடத்துல ஒரு கண் இருக்கிறவங்க ராஜான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு நம்ம ஊர்ல நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் பேசணும்னா இங்கிலீஷ்ல ஏதோ ரொம்ப தெரியுங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டேன். அப்புறம் அந்த எம்என்சில போயிட்டு அங்க போயிருந்தா எனக்கு ஜெர்மனில இருந்து ஒரு கால் வருது எங்க ஆபீஸ்ல இருந்து. நான் எடுத்து ஹலோன்னு சொன்னேன் தைரியமா. அவங்க ஏதோ சொன்னாங்க, அவங்க இங்கிலீஷ்ல பேசினாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் நான் திருப்பியும் ஹலோன்னு கேட்கிறேன், அவர் திருப்பியும் ஏதோ சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நான் நம்மளோட ஓன் ட்ரிக் எல்லாம் இருக்கும்ல, ஹலோ 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 அப்படி சொல்லி டக்குன்னு கட் பண்ணிட்டு நான் வெளியே ஓடிட்டேன் ஆபீஸை விட்டு. ஏன்னா திருப்பி என்னையும் கூப்பிட்டு திருப்பி என்ன கேட்டாருன்னா எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லி எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அப்படி எஸ்பெஷலி நம்ம ஊர்ல இருந்து போகும்போது, ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம எப்பவுமே நம்மள ஒரு தாழ்வான ஒரு மனப்பான்மையில நமக்கு எப்பவுமே இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டே தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஏன் அது வருதுன்னா, முதல்ல அது ஒரு வேல்யூ, நம்ம அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துடுறோம். நம்ம என்ன யோசிக்கிறோம், இங்கிலீஷ்ல பேசுறவங்க நம்மளோட பெரிய ஆட்கள், இல்லைன்னா கொஞ்சம் அழகா இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறவங்க நம்மளோட அவங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆட்கள் அப்படிங்கிற ஒரு வேல்யூ சிஸ்டம் நம்ம சமூகத்துல நம்ம சொசைட்டில வந்துடுச்சு. நமக்கும் தெரியாம அந்த பொய்யை ஏமாந்து நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா உண்மையில ரியாலிட்டியில அந்த வேல்யூ சிஸ்டம் எதுக்கும் உதவாது. நம்மளை பயமுறுத்தி கீழே வச்சு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு என்ன தெரியணும்னா, உன் வேல்யூ நீ பார்க்குற விதத்திலையோ, நீ ட்ரெஸ் பண்ற விதத்திலையோ, நீ படிச்ச விதத்திலையோ, இல்லைன்னா உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்தோ, நீ பேசுற லாங்குவேஜோட அழகுலையோ இருந்து வர்றது கிடையாது. உன் வேல்யூ நீ ஆண்டவர் பிள்ளைன்னா அவர் கொடுத்த வேல்யூக்கு வேற ஈக்குவலா வேற ஒரு வேல்யூ உனக்கு கிடைக்கவே செய்யாது. அது உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த அடிமைத்தனத்துல இருந்து, அப்படி அந்த ஒரு பயத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்க நீ கேட்க ஆரம்பிக்கணும். அது ஒரு விடுதலை தான். அதுல மட்டும் விடுதலை ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த பயம் வந்து ஒன்னு ஆப்ரேட் பண்ணவே செய்யாது. ஆனா நீ அந்த பயம் இருக்கிறது வரைக்கும் சாத்தான் அந்த பயத்தை யூஸ் பண்ணி உன்னை கீழே அமுக்கி வச்சுட்டே தான் இருப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் 13 ஒரு காரியம் இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வாரம் ஈஸ்டர் வீக். ஆண்டவர் எல்லா சீஷர்களுக்கும் காலை கழுவணும். அந்த வசனம் எப்படி தெரியுது தெரியுமா? 13வது அதிகாரத்துல 3வது 4வது வசனம். அது 3வது வசனம் எப்படி சொல்லுகிறது? பிதா தன்னுடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்றும், தான் பிதாவினிடத்திலிருந்து வந்தார் என்றும், பிதாவினிடத்துக்கு போகிறவர் என்றும் அறிந்து அவர் எழுந்து அவர்கள் கால்களை கழுவி துடைத்தாராம்.
ஆண்டவருக்கு தெரியும் நான் கால் கழுவுறனால என் வேல்யூ குறைஞ்சு போயிடாது. பிதா என்கிட்ட ஆல்ரெடி எல்லாமே ஒப்பு கொடுத்துட்டார். நான் பிதாட்ட இருந்து வந்தேன், நான் பிதாட்ட போவேன். நான் பண்றதுனாலயோ நான் செய்யற காரியத்தினால என் வேல்யூ குறைஞ்சு போயிடாது. ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் இருக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் எங்க இருந்து வந்தாலும் சரி, நான் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, என் வேல்யூ இதுல இருந்து வர்றது இல்ல. நீங்க என் வேல்யூவை டிஃபைன் பண்ண முடியாது. என் வேல்யூ ஆல்ரெடி ஒருத்தர் டிஃபைன் பண்ணிட்டார். அந்த வேல்யூ எனக்கு தெரியும். அதனால ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒருவேளை லாங்குவேஜ் கொஞ்சம் பேரியரா இருக்கா, உங்களுக்கு பேசுறது கஷ்டமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எது வந்துட முடியாது, அது பேச பேச வந்துடுறதுதான் மொழி. அது ஆண்டவர் தருவாரா. எந்த குறை மாதிரி உங்களுக்கு தோணாலும் சரி, ஒருவேளை அந்த ஸ்கில் எனக்கு டெவலப் பண்ண, அதனால ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணாம அப்படியே விட்டுறணும்னு சொல்லல, கண்டிப்பா தேவை. ஆனா அதுக்கு கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் தருவார். ஆனா அதனால உன் வேல்யூ குறைஞ்சு போகாது. ஆனா மன தாழ்மை இருக்கணுமே தவிர இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். அதுல இருந்து கண்டிப்பா விடுதலை தருவார். ஆமென். தேங்க்யூ. This should be an eye opener for everyone. Thank you so much.